ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி டெய்லர்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பின் கழுத்தில் பீட்ஸ் ஒர்க் வச்சு பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பில் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். திலங்க ஷேப்பில் நான் கண்ணாடி எடுத்திருக்கேன். குட்டி பீட்ஸ் கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். பால் செயின் கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஸ்டோன் எடுத்திருக்கேன் கோல்டு கலரில். நான் இப்போ கழுத்துக்கு 7 இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 இன்ச் அளவில் கேப் விட்டு திருப்பி ஒரு லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். நம்ம அதுக்குள்ளே தான் பீட்ஸ் ஒர்க்கு பண்ண போகிறோம். பீட்ஸ் ஒர்க்குக்கு இடையில் நம்ம கொஞ்சம் திலகம் ஷேப்பில் கண்ணாடி வச்சு வெட்ட போகிறோம். நான் இப்போ கழுத்தை சுற்றி ஃபேப்ரிக் குழு தடவிட்டுருக்கேன். இது முடித்ததுக்கப்புறம் நான் அதில் பால் செயின் ஒரு லைன்ஸ் ஒட்ட போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இதுக்கு தேவையான பால் செயின் சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால பால் செயின் பொடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு சின்ன சைஸ் பால் செயின் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு பால் செயின் ஒட்டி முடித்தாச்சு. நான் அடுத்தது 1.5 இன்ச்சு கேப் போட்டு அதுலேயும் நான் பால் செயின் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் திலங்க ஷேப் கண்ணாடி ஒட்ட போகிறேன். இப்போ நான் திலக ஷேப்பில் கண்ணாடி ஒட்டி முடிச்சிட்டேன். அதை சுற்றி நான் கோல்டு கலர் ரன்னிங் ஸ்டோன் ஒட்டுறேன். இது ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அதை சுற்றி நான் பால் செயின் ஒட்ட போகிறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. நான் திலக ஸ்டோன் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அதை சுற்றி ரன்னிங் ஸ்டோன் ஒட்டி முடித்தாச்சு. அதுக்கு மேலே பால் செயின் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இதை சுற்றி நான் குட்டி குட்டி பீட்ஸ் வைக்க போகிறேன். குட்டி குட்டி பீட்ஸுக்கு நடுவில் ஒரு 2-3 பெரிய பீட்ஸும் வைக்க போகிறேன். நான் இதை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள்.
இப்போ பாருங்கள், நான் வந்து திலக சேப்பு கண்ணாடிக்கு சுற்றி குட்டி குட்டி பீட்ஸ் வந்து ஃபுல் பண்ணியிருக்கேன். அதுக்கு இடையில வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸும் இடையில வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.